குயிக்காக ஒரு பாவ் பஜ்ஜி மசாலா ஜஸ்ட் 15 மினிட்ஸில், அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் பட்டர் ஆயில் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பொரிஞ்சதும் ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி நல்லா வதக்கிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட கேப்சிகம், தக்காளி, உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கூட மஞ்சத்தூள், உப்பு, காரத்தூள், பாவ் பஜ்ஜி மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. காய் முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 7-8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் நல்லா போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க. ஃபைனலாக 2 ஸ்பூன் கொதிக்கிற எண்ணெயில் கஸ்தூரி மேத்தி, பெருங்காயத்தூள், காரத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பாவ் பஜ்ஜி மசாலாவோட சேர்த்துக்கோங்க. கடைசியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா நம்ம சூப்பரான பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவாவில் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னை அந்த மசாலா மேலே வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.